Daily. Taste the Daily. தேனி மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது 2010 ஆண்டு முல்லை பெரியாறு உரிமை போராட்டத்துக்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் உதயகுமாரை தான் தேனி மாவட்டத்திலே தலைமை தாங்க உத்தரவிட்டார்கள். அன்றிலிருந்து அவர் என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்துக்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ முன்னாலோ எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்றேன். அதே 2010 ஆண்டு இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையிலே செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி வைத்துவிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அந்த செயல்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆணையிட்டார் இந்த சாமானிய தொண்டன், எளிய தொண்டன், ஏழை தொண்டன். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தனக்கு எச்சரிக்கை விடும் தகுதி பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது என ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இது தொடர்பான முழுமையான விவரங்கள். சரிதா, எனக்கு எச்சரிக்கை விடும் தகுதி பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அதிகாரம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பர், அதிகாரம் இல்லை என்றால் எந்த எல்லைக்கும் பன்னீர்செல்வம் போவார். கட்சி நலனுக்காக என் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவிட்டால் இந்த நிமிடமே செய்ய தயாராக இருக்கிறேன். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் பன்னீர்செல்வம் மீது கடுமையாக உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். OPS-க்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்திலே அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது. அம்மா அவர்கள் எனக்கு நற்சான்று கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம் பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேனி மாவட்டத்தில் இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது 2010 ஆண்டு முல்லை பெரியார் உரிமை போராட்டத்திற்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு அம்மா அவர்கள் இந்த சாமானிய தொண்டனை இந்த உதயகுமார் தான் தேனி மாவட்டத்தில் தலைமை தாங்க உத்தரவிட்டார்கள். அன்று முதல் அவர் என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்திற்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ முன்னாலோ எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகிறேன். அதே போல் 2010 ஆண்டு இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையிலே செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கிற போது இவர் தள்ளி வைத்துவிட்டு அம்மா அவர்கள் என்னை அந்த செயல் கூட்டத்தில் கலந்து கொள்ள தேனி மாவட்டத்துடன் வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்காக இந்த சாமானிய தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாற்றையும் அவருக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று 2011 ஆண்டு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் குடும்ப அந்த திருமண விழாவிற்கு அங்கு பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.